நயன், பூனம், அனுயா, ஸ்ரேயாவா, காஜல், ஆனந்தி, ஹன்சிகா, சமந்தா, பூஜா, ட்ரிஷா, டாப்ஸி, சந்தானம். வாழ்டா, உன் கூட தான் வாழணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சுத்தமான கடலை எண்ணெய்னா அது கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில் தான். 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கும் போது அரை கிலோ நாகபுரி ஆட்டா வாங்க மறந்துடாதீங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராம் நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அப்ரிசியேஷனே கிடைச்சது. கற்ற தமிழ்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்ரிசியேஷனே கிடைச்சது. சிவாமனச சக்தி கூட அந்த நேரத்தில் ஓகே ஃபைன் எஸ் எல்லாம் கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு அது. பட் ஆரம்ப கட்டங்களில் ஸ்டோரியை சூஸ் பண்ணுறதுல டெசிஷன் எடுக்கிறதுல நீங்கள் அப்பா அப்படி நடந்ததா இல்லை எப்படி நடக்கும்? இல்லை, அப்பாவுக்கு இந்த SMS மாதிரி படம்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. இல்லை சார், நம்ம ராம் கட்டுற தமிழ் ராம் மாதிரி படமும் அவருக்கு வந்து பக்க தெளிவு. அப்பாவுக்கு வந்து பிடிச்சமான படம் வந்து திருப்பாச்சி தான். அந்த ஆக்டரா நான் பயங்கரமான டெக்னிக்காக வச்சது என்னன்னா, டைரக்டர் கிட்ட கதையே கேட்க மாட்டேன். ஏதாவது சினிமாட்டோகிராஃபர்ஸ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஏதாவது ரீசெண்டாக நல்ல கதை ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். 2 பேரோடையும் நம்ம நடிச்சிருக்கிறோம். அந்த சாங்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அந்த மலைக்கோட்டை வாலிபன்ல கூட என்ன கேட்டிருந்தாங்க, லால் சரோட நடிக்கிறதுக்காக ஒரு வில்லன் கேரக்டர். பட் அது கெட்டப் கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன். சும்மா கதை கேளுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கண்ணா முன்னான்னு ஒரு சம்பளத்தை சொல்லி விட்டேன். கண்ணா முன்னான்னு ஒரு சம்பளம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 3 மடங்கு 4 மடங்கு சம்பளத்தை சொல்லிட்டேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனோன்னே காலில் விழுறேன். போனோன்னே ஓகே அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் டே வரும்போது திரும்ப இதே மாதிரி நடிக்கிறோம். நம்மளும் சீனியர்ப்பா போய் காலில் விழணும் அப்படின்னா அவர் என் காலில் விழுறாரு. சார் போதும் சார் அப்படின்ட்டாரு. வந்து யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையில் ஒரு பூ வேற கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு உங்க வாயில இருந்து ஒரு பேர் வரும், அவங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரு? சன்னி லியோனா? ஸோ இப்போ கேள்வி கேட்டால் நீங்க வேற பதில் வரும். இப்போ ஜான்வி கபூர்னு சொல்லுவேன். GT Holidays presents Vigadan Press Meet with Jiva. Title sponsor GT Holidays, South India's number 1 travel brand. Powered by Cardia Groundnut Oil. Cardia கடலை எண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். Associate sponsor Achi Badam Drink Mix. Special partner Rubilex and Rockford Paints. Best quality budget price. Hospitality partner Ramada Chennai Egmore. உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக, உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு 3 பேர் இங்கே வர போகிறாங்க சார். ஸோ ஃபஸ்ட்டு விகடனுடைய எடிட்டர் மிஸ்டர் முருகன் சார், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில் சார்பாக அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி விகடனுடைய மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் பாலமுருகன் சார், மிஸ்டர் மோகன்ராஜ் டைரக்டர் ஆஃப் சேல்ஸ் ஹோட்டல் ரமாடா. சில பேரோட கண்ணு வரும், அது யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நயன். இந்த கண்ணு வந்து நயன். இது திருநாள் படம். திருநாள் ரைட்டு. அடுத்து எனக்கே தெரியலையே. பூனம் தெனாவட்டு படம். தெனாவட்டா கச்சேரியா? இது கச்சேரி. இது கச்சேரி சார். கரெக்டாக சொல்லிட்டீங்களா சார்? அனுயா ரைட்டு. என்னது ஸ்ரேயாவா? ஸ்ரேயா தான் கரெக்ட். இப்போ மாட்டிக்கினே. நீ க்ளூ கொடுக்குறீங்களா அதுக்கு? ஐயோ ஹீரோயின் திட்ட. சமந்தாவா? ஓ காஜல். சாரி. கவலை வேண்டாம். ஆனந்தி. நம்ம அஞ்சலி. நிஜமா தான் சொல்றியா? ஹன்சிகா. போக்ரி ராஜா. சமந்தா. காஜல் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். பூஜா ஆயிட்டு. எஸ் சார். இப்போ பயங்கரமா கலக்குறாங்க சார். கம்மா அவங்களோட ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஒரு 2-3 ஹீரோயின்ஸ் நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அந்த பெருமை எங்களுக்கு. ட்ரிஷா. நிக்கியா? சாரி, நிக்கி கல்ரானியா? ஐயோ யாரா கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன். யாரா இருக்கும்?
எனக்கும் தெரியல. கேத்ரினா நிக்கியா? இல்லையே. காட்டுங்களேன் தெளிவா. காட்டிடுங்க. ஓ தாப்சி செகண்ட் ஃபிலிம் வந்தான். சாந்தி சந்தானம் வாழ்ந்தான், உங்க கூட தான் வாழணும். பூனம் பாஜ்பாவும் உங்க ஒய்ஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க. அது ஒரு டைம் அந்த டிசைன்ல பண்ணோம்ல, கடவுளே சாங் பண்ணாங்க பாத்தீங்களா, என் வைஃப் தான் டிசைன் பண்ணாங்க. ஓ நைஸ். சோ போய் க்ளோத்ஸ் கேட்ஸ் எல்லாம் வாங்குறது, இதுல பண்றது. இப்ப அப்படி பூனம்ல மத்த எந்த ஹீரோயின்ஸா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறது. ஏதா கொஞ்சம் கிளாமர் சீன் எஸ்கு பெஸ்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடி வாங்குறது கம்மியா இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் அது இட்ஸ் மேண்டேட்டரியில நடந்ததுன்னா ஓகே. So I basically what I call them home, பாதி நார்த் இந்தியன்ஸுங்க. ஸோ அந்த ஃபுட் ட்ரெடிஷன் அவங்களுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் உப்பு புளி காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூக்கலாக இருக்கும் நம்ம ஊரில். ஸோ கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃபுட் எதாவது வேணும்னா கொஞ்சம் வி சென்ட் ஃப்ரம் ஹோம் ஆர் வி கால் தெம் ஹோம், வி இன்வைட் தெம். ரொம்ப ஹோம் சிக் ஆகிடுவாங்க. ஒரு 30 days 40 days ஊற விட்டு இங்கே வந்துடுறாங்க. ஸோ மிஷின் மாதிரி, அதுவும் தமிழ் டைலாக்ஸ் வேறு, அது இன்னும் கொடுமையாக இருக்கும். ஸோ நாங்களாம் எப்படி நார்த் இந்தியா போனோம்னா நாங்கள் வந்து யாராவது தமிழ் பேசுங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து யாராவது ஹிந்தி பேசுங்க. ஸோ என் ஒய்ஃப் இஸ் பஞ்சாபி, நார்த் இந்தியன். ஸோ ஆல் திஸ் நீங்கள் இந்த இருந்துச்சுன்னா அந்த பஞ்சாபி கனெக்ஷன் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிடி அவங்களோட ஷோவில் நீங்கள் சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையில் ஒரு பூ வேற கொடுத்துருப்பாங்க. நீங்களும் த்ரிஷாவும் என்னென்ன பொண்ணுங்க ப்ரமோஷன் வரும்போது டக்குன்னு உங்கள் வாயிலிருந்து ஒரு பேர் வரும், அவங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சன்னி லியோனா? அது வேற கேள்வி இல்ல. அது வேற கேள்வி. அவங்கள பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. த்ரிஷா அப்படியே ஷாக் ஆயிருவாங்க அந்த இதுல. பரிணிதி சோப்ரா அதெல்லாம் இல்லங்க, சும்மா அந்த நேரத்துல அவங்க மார்க்கெட்ல இருந்தாங்க. ஏதோ ஒரு கதை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லங்க, அந்த நேரத்துல யார் மார்க்கெட்ல இருந்தாங்களோ, எப்படி நீங்க தமன்னா சொன்னா அதே மாதிரி பரிணிதி சோப்ரா சொல்லிருக்கீங்க. சோ இப்போ கேள்வி கேட்டா நீங்க வேற பதில் வரும். இப்போ ஜான்வி கபூர்னு சொல்லுவேன். யார் அந்த நேரத்துல கொஞ்சம் இப்போ இன்டர்நெட்ல அடிக்கடி நடந்து வராங்க, இதெல்லாம் பண்ணா அப்படி சொல்லுவோம். இன்டர்நெட்ல நடந்து வராங்களா சார்? கொஞ்சம் எல்லாம் இப்போ என்ன நடந்து வருது, ஏர்போர்ட்ல இருந்து வருது, ரெஸ்டாரண்ட்ல இருந்து வருது. நீங்களும் அதெல்லாம் பாக்குறீங்களா? பின்ன எல்லாம் ஃபீடு பாக்காட்டி அதானே வருது. டன் சார். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட என்டையர் கெரியர் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஸ்டைலில் ரொம்ப ஜாலியாகவே போகலாம் சார். ஆரம்பிச்சிடலாமா? ஷூர். ஓகே. உங்களுடைய கேரியருடைய தொடக்கத்திலேயே நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், சவாலான கேரக்டர்கள் கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்னு ஒரு நல்ல பேரை ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. அந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேரியர் சார்ந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் ஏதாவது நெருக்கடியை ஏற்படுத்துச்சா? ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஜரே இல்லை. அந்த எக்ஸ்போஜர்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போல்லாம் சரி ஓகே, நாமளும் சாதாரணமாக உட்காருங்க சார், நாமளும் சாதாரணமாக சரி ஒரு படம் நடிச்சுட்டு வரோங்கிற மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு 83 படம் நடிச்சது தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி தான் நம்ம ஊரில் வரோம். பட் அது பெருசாக அதுக்கான ஒரு இது ஊரில் பெரிய ஒரு சென்னையில் வரும்போதோ தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கான ஒரு பெரிய அப்ரிசியேஷன் பெருசாக கிடைக்கல. பட் இதே வெளியூர்லாம் போனோம்னா பயங்கர அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஒரு ஊரில். இப்போ நான் தெலுங்குக்கு போனேன்னு வச்சுங்களேன், இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த நான் பண்ண அந்த ரங்கம் தான் மைண்டில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட பயோபிக் பண்ணேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஸோ அதில் இப்போது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு அந்த ஒரு வாலட்டைலான ஒரு அப்ரிசியேஷனே ஒரு வாலட்டைலாக தான் இருக்கும். இப்போ ராம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அப்ரிசியேஷனே கிடச்சிது. கட்டுரை தமிழ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்ரிசியேஷனே கிடச்சிது. சிவாமனச சக்தி கூட அந்த நேரத்தில் ஓகே ஃபைன் எஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டாக்ஸிக் ஃபிலிம் மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் லேட்டாக தான் அந்த ரியலைசேஷன் பண்ணி போகிறேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து எனக்கு இப்படி தான் அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்லாம் இல்லை. நான் பாட்டு என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். உங்களை ஜீவா அப்படின்னாலே ஒரு ஃபன்னான ஜாலியான என்டர்டெய்னிங்கான ஒரு பர்சனாக நம்ம ஆஃப் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறோம், ஆன் ஸ்க்ரீன்லையும் நிறைய படங்கள் வந்து அதுக்கு பார்க்குறோம். பட் இந்த கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்க படங்களுமே உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் நிறைய படங்கள் இருக்கு. ராம் கட்டுரை தமிழ் மாதிரி நிறைய படங்கள் நீங்க அது டைரக்டர்ஸ் தான். இப்போ இனிஷியலி பாத்துட்டீங்கன்னா இப்போ அமீர் சாரும் சரி, நம்ம கட்டுரை தமிழ் ராமும் சரி, அவரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கல.
அவரும் வேற மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சென்சேஷனலைஸ்டா பேசுற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு இப்போ இஃப் யூ இது பண்ணல. இப்போ அமீர் சார் வந்து பருத்தி வீரன் பண்ணாங்க, ஒரு ஈரா இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 10 yearsல எனக்கு தெரிஞ்ச அமீர் சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்ல போயிட்டாரு. ஸோ அந்த டைரக்ஷனுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஈவன் வித் ராம், ஈவன் வித் ராஜேஷ், ஐ திங்க் இந்த லாஸ்ட் 5 yearsன்னு வச்சுங்களேன். சரி 10 years எதுக்கு போகணும், லாஸ்ட் 5 yearsல பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஐ மிஸ் தம் ஆஸ் இது. அதில் ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்களே ஜாலியான ஒரு விஷயம், சந்தானமும் லாஸ்ட் ஒரு 5-8 yearsல வந்து ஹீரோவா படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வாய்டு வருது. நம்ம நிறைய காம்பினேஷன் நம்ம போட்டு புதுசா ஒரு விஷயம்லாம் பண்ணியிருந்தோம், இப்போ திடீர்னு ஒரு வாய்டு வந்துடும். ஸோ தென் அதில் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒரு 6-7 years போயிடுது. தென் லெட்ஸ் சி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். பட் ஆரம்ப கட்டங்களில் ஸ்டோரியை சூஸ் பண்றதுல டெசிஷன் எடுக்கிறதுல நீங்க அப்பா அப்படி நடந்ததா இல்ல எப்படி நடக்கும்? இல்ல அப்பாக்கு இந்த SMS மாதிரி படம் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. இல்ல சார், நம்ம ராம் கட்டட தமிழ் ராம் மாதிரி படமும் அவருக்கு வந்து பக்கா தெளிவு. அப்பாவுக்கு வந்து பிடிச்சமான படம் வந்து திருப்பாச்சி தான். அவருக்கு அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் தான் பிடிக்கும், இல்ல ஃபேமிலி டெம்ப்ளேட். அவருக்கு ராம் மாதிரி படம் வந்து இதெல்லாம் இப்ப ஆபரேஷன் சக்சஸ்ரா, பேஷண்ட் டைட்டரா இதெல்லாம் அப்படின்பாரு. இதெல்லாம் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருப்பாருடா, இது கலெக்ஷன் ஏன்னா சாங் இல்ல, இதுல ஒரு மாஸ் ஃபைட் இல்ல, ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஆடியன்ஸ் வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் வி வர் ஆல் இன் த பிரிட்ஜ் டு சேஞ்ச் தி ஆடியன்ஸ் மைண்ட் செட் அண்ட் ஜானர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஐ திங்க் இப்போ நீங்க அப்பா பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் குட்ல பண்ண லாஸ்ட் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ். அதுல எனக்கு தெரிஞ்சு அதுல நான் கொஞ்சம் கீர்த்தி சக்கரா வந்து சும்மா ஒருத்தங்க வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொல்ல வந்தாங்க. இப்போ ஆசை ஆசையாவும் சரி, தித்திக்குதே ஆசை ஆசையா வந்து ஒரு பிரசாந்த் சாருக்கு சொன்ன கதை அது. அது பிரசாந்த் சார் வந்து சொன்ன கதை. அது ஏதோ டேட் இது பண்ணதுனால உடனே இந்த டைரக்டர் நமக்கு உடனே சார் உங்க பையனை வச்சு நம்ம பண்ணலாம் சார். நான் ஒத்துக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் எதை படிக்க போறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். படிக்கவும் சரியா வரலன்னு வச்சுங்க. ஸோ அந்த படம் வந்து சரி ஏதோ ஆக்சிடென்ட்டா தான் ஒரு ஹீரோ ஆனோம். அதுக்கப்புறம் தித்திக்குதே வந்து ஒரு ரீமேக் படம், அது சேஃப் பெட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி இது அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. தென் அப்புறம் அமீர் சார் வந்து சரி நாம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு எனக்கு ஆஃபர் பண்ணார் இந்த படத்தை. இத்தனைக்கும் எனக்கு இந்த ராம் ஜின்னு சொல்லி ஒரு கேமராமேன் இருக்காரு. அவர் வந்து என்னோட பிரதர் ஃபிலிம்க்கு ஏதோ ஒரு விதத்துல மீட் பண்ணேன். அவர் மீட் பண்ணி அங்கிருந்து சார் உங்களுக்கு இந்த மௌனம் பேசுதுன்னு ஒரு படம் பார்த்தேன், உங்களோடது சூப்பர் படம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைங்க அந்த டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அப்படியே சார் எங்க சார் இருக்காரு? உங்களோட 3வது வீட்டில் தாங்க இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே போய் வீட்டிலேருந்து இறங்கி அப்படியே ஆஃப் பேண்ட் போட்டு அப்படியே போய் அமீர் சாரை போய் மீட் பண்ணேன். அப்போ போன எடுத்தோன்னே இங்கிலீஷில் தான் பேசினேன். சார் ஆக்சுவலி ஐம் சாரி, ஐ டென்ட் நோ தட் யூ வர் ஜஸ்ட் ட்ரைங் டு மீட், இங்கே பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படியே உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், சரியான ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு. ஐயோ சாரி சார், இது பண்ணாதீங்க, நான் நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி பண்ண. ஓப்பனிங் சீன் சொன்னார், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இது ப்ரொடக்ஷனில் பண்ணலாமான்லாம் கூட நான் வந்து கேட்டு பார்த்தேன். இல்லை நான் என் ப்ரொடக்ஷன்லேயே நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு லிபர்ட்டி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சாங் வைக்க சொல்லுவீங்க, ஃபைட் வைக்க சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ரொம்ப பயங்கர கிளியர் இதாக இருப்பாங்க. ஸோ அப்படிதான் அதுலேருந்து அப்படியே ஐ திங்க் ஆஃப்டர் ராம் அதுலேருந்து அந்த டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் எனக்கு கொஞ்சம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இஃப் யூ சி இப்போ சூப்பர் குட்லன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ராம் இது ஆசை ஆசையாய், தித்திக்குதே, அப்புறம் கீர்த்தி சக்கர அரண் சொல்லி ஒரு படம், அதுவும் வேற ப்ரொடியூசர் தான் வந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்க இல்லை சார் பட்ஜெட் பெருசாக போகுதுன்னு சொன்னோன்னே சரி ஒரு டீலில் வந்து மோகன்லால் சாரோட ஒரு டீலில் நாங்கள் வந்து ஒரு படத்தை பண்ணோம். அப்புறம் பண்ணோம். வந்து காலையில் கதை சொல்கிறாங்க, ஈவினிங் ஓகே ஆச்சு. கதையை வந்து எனக்கு இந்த மாதிரி நேஷனல் அவார்டு வின்னர் இயற்கை அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நமக்கு இந்த நேஷனல் அவார்டு அப்படின்னா உடனே பயங்கர மரியாதை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கற்ற தமிழ்லாம் நேஷனல் அவார்டு வரும்னு சொல்லி தான் நடிச்சது. ஸோ நடிக்கணும்னு நினச்சது, பட் அது அப்ளை கூட பண்ணல. ஸோ காலையில் கதை சொன்னார், சாயந்தரம் கதை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கச்சேரி ஆரம்பம், அப்புறம் களத்தில் சந்திப்போம், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ். பட் இதுக்கு நடுவில் வந்து நான் போகிற படங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராம், கற்ற தமிழ்லாம் எங்கள் அப்பா பாதியில் எழுந்திரிச்சு வந்துட்டாரு. என்னடா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு புரியல, நாங்களாம் ஃபேமிலி ஃபிலிம் பண்ணுறவன்,
சிவாமனச சக்தியிலையும் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், பயங்கர கடுப்பாயிட்டாரு அவர். என்னடா இப்படி குடிக்கிறான், இப்படி தம் அடிக்கிறான், எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மாவெல்லாம் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த நேரத்தில் ஒரு பிக் சேஞ்ச் ஓவர் போயிட்டு இருந்தது. அந்த செல்போன் வந்த டைம், ஸ்மார்ட் போன் வராத டைம், செல்போன் வந்த டைம். ஸோ அப்போ அதை உடைக்கிறது, இது பண்றது, இந்த மாதிரி அந்த நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த கைண்ட் ஆஃப் டிரான்சிஷன் வி வென்ட் த்ரூ. அண்ட் ஐ திங்க் ஐ கண்டினியூட் டூயிங். அப்புறம் ஃபிலிம் திடீர்னு அதெல்லாம் சிம்பு பண்ண வேண்டிய ஒரு படம், அது ஏதோ ஒரு டேட்ஸ் கன்ஃபியூஷனில் எனக்கு வந்தது. தென் என்றென்றும் புன்னகைலாம் என்ன பாய்ஸ் ஃபிலிமாக இருக்குது, இதெல்லாம் சுத்தமாக எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சுத்தமாக இதே புரியவே இல்லை. ஃப்ராங்க்லி சொல்ல போனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் தெனாவட்டு. அதான் திருப்பாச்சி. அதான்டா தியேட்டர் வந்து எல்லா மஃப்சல்ல இருந்து இருக்கிற எல்லா இடத்துலயும் அதான்டா செம்மையா போகுது. நாங்களாம் சிட்டி பாய்ஸ், ஒன்லி சிட்டி பாய்ஸ் பேஸ்ட் படம் பண்ணுவோம். இந்த கற்ற தமிழ், சிவாமனச சக்தி, இந்த கொஞ்சம் இந்த இங்க விகடன், இந்த மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுவோம். இப்போ நாமளும் வந்து ஒரு பயங்கரமான நடிகர், நம்ம வந்து நாட் ஃபாலோயிங் த ஆக்சுவல் டெம்ப்ளேட்டுங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் நாங்க வேற இன்டலெக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லி அதுக்கான பண்ண படங்கள் தான் இது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த படம்லாம் கலெக்ஷனே வரல, எதுக்குமே கலெக்ஷன் வரல. ஃப்ரம் ராம், ஃப்ரம் கற்ற தமிழ், ஃப்ரம் ஆல் திஸ் ஃபிலிம்ஸ் ஓரளவு கலெக்ஷன் வந்தது. பட் தட் வாஸ் ஒரு சின்ன ஒரு கம்யூனிசம் இருக்கும் அதில். ஸோ அதில் கொஞ்சம் மக்களுக்கு வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு அது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் ஜாலி படம் பண்ணோம். ஜாலி படம் பண்ணோன்னா அப்புறம் அவள் தான் சிவாமனச சக்தி வீடனில் தான் பண்ணோம். அன்னிலேருந்து எங்களை டேக் பண்ணிட்டாங்க, ஜீவா ஜாலி தான், நம்ம சீரியஸாக இருந்தால் கூட ஜீவா ஜாலி தான் சொல்லி ஆக்கிட்டாங்க. சரி நாமளும் ரொம்ப எப்படி இருந்தால் சீரியஸாக சரி திரும்ப தான் ஒரு இது மாதிரி பண்ணோம். தென் ஐ தாட் ஓகே அந்த மாதிரி ஒரு இமேஜ் செட் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் நாம கொஞ்சம் ஜாலியாக தான் வேறு இருப்போம். அண்ட் எங்கள் வீட்டில எல்லாம் கொஞ்சம் டிப்ரெசிங்கான ஃபிலிம்லாம் பண்ணால் கொஞ்சம் கோவப்படுவாங்க. ரொம்ப தாடி வளர்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறான், டேய் நல்ல பணக்காரனா இருறா, நல்லா இதாக இருறா, 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி பண்ணு, நீ ஒன்றை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த கஷ்டப்படுறான், ரொம்ப இது பண்ணுறான், பசி பட்டு நீ கொடுமை, இந்த மாதிரிலாம் என்னடா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலாய்ப்பாங்க எங்கள் வீட்டில். ஸோ பாசிட்டிவான ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் தான் என்றைக்குமே பார்த்துருக்குறாங்க. ஐ திங்க் அதில் கொஞ்சம் ஜாலியான ஃபிலிம்ஸும் பண்ணியிருந்தோம். இப்போ அவர் கேள்வி கேட்டார், அவர் வந்து நீங்க அது ஆஃப் பீட், அது ஒரு ஆஃப் பீட் ஹீரோவா ஓகே ஃபைன் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கதை. டவுன் த லைன் நம்ம இன்னைக்கு ஜாலியா இருக்கிறோம், இந்த வயசுல இருக்கிறோம், ஒரு 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெசிங் ஃபிலிம்ஸும் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப இது பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டெலெக்சுவல் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே கூட அந்த வயசு இருக்குது, அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு ஜாலியான ஃபிலிம்ஸும் பண்ணலாம், அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிமும் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பிளாக் வாஸ் பிரிட்டி எக்ஸ்பெரிமெண்டல். கரெக்ட். சூப்பர் சார். உங்கள் ஃபிலிமோகிராஃபி பற்றி டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி பேசிட்டீங்க ஆல்ரெடி. பட் ஸ்டில் இந்த கேள்வி கேட்குறேன். ராம், கற்ற தமிழ் மாதிரி ஆஃப் பீட் படங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தெனாவட்டு, கச்சேரி ஆரம்பம், SMS மாதிரியான கமர்ஷியல் ரூட்டும் சொல்லியிருந்தீங்க. ஒரு நடிகராக உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது எதில் இருக்குது? நீங்கள் எந்த ஏரியாவில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான டே அண்ட் நைட் தாங்க. ப்ளீஸ், ஒரு டே அண்ட் நைட் மாதிரி தான். பகலில் ஜாலியாக இருப்போம், சாயந்தரம் சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் சோர்ந்துருவோம், கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ கெரியரே அப்படி தான், நம்மளோட லைஃப்பும் அப்படி தான் பார்த்துக்கணும். ஒரே ஜாலியாகவே படம் பண்ணிட்டு போனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப சேடாகவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது ஏதோப்பா இவருக்கு வந்து ஏதோ சோகப்பூச்சி கச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கமெண்ட் கூட பார்த்துருந்தேன் நான். ஒரு அதாவது ஹாஃப் பீட் பக் வந்து ஏதோ கடிச்சிருச்சு போல இருக்கு, சும்மா இதே மாதிரி சோகமாகவே படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்தது. சரி அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஸோ ஐ திங்க் இட்ஸ் டே அண்ட் நைட். நான் இப்போ என்னோட இனிஷியலான ஃபிலிமோகிராஃபிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான இந்த மாதிரி ராம், அப்புறம் அமீர் சார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் ஜாலியாகவும் படம் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த தெனாவட்டு, இந்த கச்சேரி ஆரம்பம், சுந்தர் சி சார், இன்னும் அப்படியே டக்குன்னு. ஸோ ஐ திங்க் பட் ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் இந்த மாதிரி ராம் மாதிரி கற்ற தமிழ் நீங்கள் சொல்கிற சோ கால்ட் வெரி கல்ட் ஃபிலிம்ஸ், அது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாஸ் மத்தியில், ஒரு கிட்ஸ் மத்தியிலலாம் அது வந்து பெருசாக யாரும் பேசுறதே இல்லை.
பட் இதே வந்து இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறேன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஈல் படத்தில் நடிச்சவருப்பா, கச்சேரி படத்தில் நடிச்சவருப்பா அப்படிங்கிறத அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம கற்றத்தமிழ் ஆடியன்ஸை வந்து ஒரு கிட்ஸ் ஸ்கூல் ஷோவில் வந்து போய் ஒரு கற்றத்தமிழ் ஆடியன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பசங்க பொல்யூட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத்ல. ஸோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகும்போதும் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நமக்கு டேக்அவே இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கதைகள் நமக்கு தேவை, ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் பயங்கரமாக இது பண்ணுது. இப்போ ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பத்திரிகை ஷோ அந்த மாதிரி இந்த கற்றத்தமிழ் பற்றிலாம் அந்த மாதிரி பேசலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத்ல. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி இன்னும் ஒரு இரவுன்னு சொன்னா ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போயிட்டு இங்க பாரு ஆனந்தி நான் அடிக்கிறது பேரு அப்படின்னு சொன்னா சுக்கம் டான்ஸ்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பையனோட சேராதப்பா, இது கூப்பிடாதப்பா, இந்த கெஸ்டா கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் தட் ஐ டோன்ட் ஹேவ் மெட்டீரியல். இஃப் ஐ கோ டு அ ஸ்கூல், இஃப் ஐ கோ டு அ காலேஜ், இஃப் ஐ கோ டு ஒரு கெஸ்டா கூப்பிடுறாங்க, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம், அங்கெல்லாம் அந்த ஒரு கச்சேரிக்கு போறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷோக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது இதுக்கான ஒரு ஐ திங்க் யூ காட் தி ஆன்சர். ஸோ இதுக்கான ஒரு ஸோ அது வந்து ஒரு நடிகனா என்னை வந்து டைரக்டர்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ண சொன்னேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு கிடைச்சது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபிலிம் லைக் கற்றத்தமிழ். எனக்கு கேவி ஃபோன் பண்ணி பேசினாரு. அயன் ஆக்சுவலி நான் பண்ண வேண்டிய படம். அப்படியா சார்? அப்போ கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கற்றத்தமிழ் சரியா போகல. கற்றத்தமிழ் பார்த்த உடனே ஃபோன் பண்ணார், ஜீவா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் உடனே நம்ம மீட் பண்ணுவோம், நேரில் மீட் பண்ணுவோம். நான் எனக்கு பெரிய ஃபேன் நான் கேவி சார். அப்போ ஒரு படம் தான் பண்ணியிருந்தார் டைரக்டரா. பட் அதுக்கு முன்னாடியே பெரிய ஃபேன் நாங்கள். இப்போ நாங்கெல்லாம் வந்து இப்போ ரஜினி சார் ஃபேனு, கமல் சார் ஃபேன், ஃபேன், எஸ் வெரி குட் அப்படின்னு இருப்போம். பட் ட்ரூவா நாங்கள் வந்து பயங்கரமா ஒருத்தங்களை பார்த்து வியந்து அங்கே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்டா அவர் கூட அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டெக்னீஷியன்ஸை தான் பயங்கரமா ஃபேனாக பார்ப்போம். இப்போ கேவி சார், பிசி சார், ஆப்வியஸ்லி பிசி சார், அப்புறம் ராம்ஜி சார், அப்புறம் கேவி ஆனந்த் சார், அப்புறம் பாலசுப்ரமணியம் சார், அப்புறம் சந்தோஷ் சிவன் சார், இந்த மாதிரி கேமராமேன் எல்லாம் பார்த்தா பயங்கரமா ஏன்னா அவங்க தானே ஆக்டர்ஸை வந்து மிகைப்படுத்தி காட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குட் கேமராமேனுக்கும் ஒரு கல்ட் கேமராமேனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபியூ இன்ச்சஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா வியப்பா பார்ப்போம். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு வாஸ் அன் ஆக்டரா நான் பயங்கரமான டெக்னிக்காக வச்சது என்னன்னா, டைரக்டர் கிட்ட கதையே கேட்க மாட்டேன். ஏதாவது சினிமாட்டோகிராஃபர்ஸ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி, சார் நீங்க ஏதாவது ரீசெண்டாக நல்ல கதை ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க நல்ல கதை, ஏன்னா நீங்க விஷுவலா நீங்க வந்து பயங்கரமா அதை வந்து கன்சீவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஏதாவது கதை கேட்டா அப்படி பார்த்தது தான் நிறைய கதைகள். ஒரு சினிமாட்டோகிராஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒருத்தங்க வந்து டெக்னிக்கலா ஒரு டைரக்டரை மீட் பண்ணா எப்படி. ஸோ இப்போ ராம்ஜி சார்ல இருந்து, பாலசுப்ரமணியம் சார்ல இருந்து, கேவி சார்ல இருந்து அவங்க தான் எனக்கு நல்ல நல்ல கதைகள் இது பண்ணாங்க. யாத்ரா 2ல ஜெகன்மோகன் ரெட்டியா நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? படம் பார்த்துட்டு அவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? அந்த கேரக்டருக்கு எப்படி தயாரானீங்க? ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் எனக்கு ஞானவேல் சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஞானவேல் சார், டார்லிங் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னா, ஐயோ வேணாண்ணா நமக்கு தெலுங்கும் வராது ஒன்றும் வராது விட்டுருங்கண்ணா அப்படின்ட்டு அதை நான் பண்ணலண்ணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வேணான்னு சொல்லிட்டேன். பட் ஒரு 2-3 வாட்டி ஃபாலோ பண்ணாங்க அந்த டைரக்டர். இல்லை சும்மா கதை கேளுங்களேன், சும்மா கேளுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கண்ணாமுன்னான்னு ஒரு சம்பளத்தை சொல்லி விட்டேன். கண்ணாமுன்னான்னு ஒரு சம்பளம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 3 மடங்கு 4 மடங்கு சம்பளத்தை சொல்லிட்டேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்னடா அது ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்களா சம்பளம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கதை வந்து உண்மையிலே அது அவங்களோட எனக்கு அந்த ஆந்திரா பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 கிளிம்ஸில் தான் பார்த்துருக்குறேன். சரி பார்த்த உடனே சரி ஓகே சம்பளமும் நல்லா இருக்கு, சிஎம்ஐ வேற பண்ணுறோம், ஆந்திராவில் இன்னொரு மார்க்கெட் வேற ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரொடியூசர்லாம் சொல்லிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் சார் நம்ம வந்து நான் தமிழ்நாடு தேட்டர்ஸ் மட்டும் இல்லை சார், ஆந்திரா தேட்டர்ஸ், தெலுங்கானா தேட்டர்ஸும் இருக்குது சார். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ்டாக தான் சரி ஒரு பிஸ்னஸாக இது பண்ணோம். பண்ணோன்னே எப்போ சார் ஷூட்டிங் அப்படின்னா, அடுத்த ஒரு 1-1.5 மாதத்தில் ஷூட்டிங் அப்படின்னா, சரி எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னா, வாங்க செட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் பயங்கரமான ஆக்டர் அப்படி இப்படின்ட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு டைலாக்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். டைலாக்ஸை வந்து பாட்டு மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி, மணவாடு மஞ்சி வாடு அந்த மாதிரிலாம்
ஸோ பாட்டு மாதிரி கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு டைலாகும். அதாவது அது ஒரு 20 நாள் பண்ணியிருப்பேன். 20 நாள் வெறும் முறுக்கா தான் தெரியுது. ஸோ அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு அப்பப்போ ஹைதராபாத் போயிருப்போம், சும்மா கலாய்ப்போம், எந்துக்கோ வெத்தலை பாக்கு இந்த மாதிரிலாம் சும்மா ஏதாவது கலாய்ச்சிட்டே இருப்போம், சாதாரணமாக கலாய்ச்சிட்டே இருப்போம்ல. ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் கலாய்ச்சிட்டே இருந்தோம். திடீர்னு ஷூட்டிங்ட்டாங்க ஒரு மாசத்துல. ஸோ ஒரு 20 daysல ரெடி ஆகுறேன். டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற மாதிரி திடீர்னு என் ஒய்ஃப்லாம் வந்து மேலே வந்து பார்ப்பாங்க, வேணா கேடியா ஏதாவது பண்ணின்னு இருக்கிறானா, ஏதாவது யார்ட்டையா ஃபோன் பேசின்னு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா நான் படிச்சுன்னு இருப்பேன். அவங்களே வந்து ஷாக் ஆகிட்டாங்க, நீனா ஸ்கூல் படிக்கும் போது கூட படிச்சது இல்லை இப்படி, சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் தானே. ஸோ நீ இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சொன்ன டெடிக்கேட்டடில் தமிழாக இருந்தால் கூட எதாவது போய் சமாளிச்சுக்கலாம், ஏதோ கொஞ்சம் பேசிக் ப்ரெப் பண்ணா போதும், பட் இது சுத்தமா ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20 days கண்டினியூஸா 20-25 days ப்ராம்ப்டே வாங்கக்கூடாது, பின்னாடியில இருந்து அவங்க ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ఏదో అప్పుడు ఇది లూస్ మై పేసినే నేనెవరో ఈ ప్రపంచానికి ఇంకా తెలియకపోవచ్చు కానీ ఒకటి గుర్తు పెట్టుకోండి இது மாதிரி என்னடா ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே இருக்குல்ல அப்பப்போ சொல்லிப்போம். ஸோ இந்த மாதிரி அது பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் ஐ லவ் தட் ப்ராசஸ். இட் புட்ஸ் யூ இன் அ டிஃப்ரெண்ட் மோட் அண்ட் ஒரு ஸோ அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ சம் மேஜிக் ஹேப்பன் சார். எல்லாத்தையும் இவ்வளோ படிச்சு டெய்லி அவரோட ஃபேஸை பார்த்துட்டே இருந்தோம், அவரோட இன்டர்நெட்டு, அவரோட ஸ்பீச் அதெல்லாம் பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் ஒன்று பண்ணோம், டக்குன்னு எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாரும் கெட்டப்லாம் போட்டோன்னே டக்குன்னு அந்த டைலாக் தெலுங்குலாம் பேசினோன்னே எங்களுக்கே தெரியல என்னப்பா மேஜிக் ஆயிடுச்சு, பவர் ஆஃப் சம்பளம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் மனசில் நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா நம்மளை மதித்து நிறைய காசு கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஊரில் தான் மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த ஊரில் நல்லா மதித்து கொஞ்சம் நல்ல சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம 100% ஒர்க் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் அது. அண்ட் ஃபோன் எதுவும் வரல சார். ஐ திங்க் நான் கேட்டேன், என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறோம், ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இப்போ அதுக்கு அவங்க சொன்னார், ஐ திங்க் த டைரக்டர் செட் ஐ திங்க் இஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் ஸ்டஃப், ஹி திங்க்ஸ் திஸ் இஸ் ஆல் நாட் நெசசரி அப்படின்ட்டாங்க. சரி செக்கு மட்டும் கொடுத்துருங்க சார் அப்படின்ட்டு. நீங்க அவார்டு வேணா ரிவார்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. மம்முட்டி மோகன்லால்னு மலையாளத்தோட 2 சூப்பர் ஸ்டாரோடும் நீங்கள் நடிச்சிட்டீங்க. ஸோ 2 பேர்கிட்ட இருக்கிற தனித்தன்மைனா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க, அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அட்மையர் பண்ணுவீங்க? லைஃப் பயங்கர சிம்பிளாக ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்கள மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நம்ம போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் மொமெண்ட்ரி தான். இன்னைக்கு இந்த படம், நாளைக்கு வேற படம், நாளைக்கு வேற பீரியட், வேற டைம் லைன் தான். ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ், மோகன்லால் சாரோட பண்ணும்போது உண்மையிலே நிறைய ஒரு நல்ல மனிதராக இருக்கணுங்கிறது வந்து லைக் யூ கேன் ஹவு டு என்ஜாய் த ப்ராசஸ். இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் வின்னிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் என்ஜாயிங் த ப்ராசஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர். ஸோ அவங்கக்கிட்டலாம் அந்த ப்ரெஷர் இல்லை, ஐயோ நான் ஹிட்டு கொடுக்கணும், நான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இவ்வளோ கொடுக்கணும். அவங்க டைரக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க சொல்கிறத நம்ம நடிக்க போகிறோம், நம்ம நடித்ததுக்கு கரெக்டான மெரிட்டுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து 2 பேர்கிட்டையும், மோகன்லால் சார்கிட்டையும் சரி, மம்முட்டி சார்கிட்டையும் சரி. சாதாரணமாக சொல்லுவாங்க மம்முட்டி சார் வந்து நல்லா ஜாலியாக இருப்பார் செட்டில் அப்படின்னு. உண்மையிலேயே சொன்ன மாதிரி பயங்கர ஜாலியாக இருப்பார். ஆனால் அவர் ஜாலியாக இருக்கிறது நமக்கு தெரியாது. ரொம்ப ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப சாந்தமாக தான் இருக்கும். ஆனால் அவர் நைட்டில் என்ன சார் அப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 2 கமெண்ட் விடுவார். அந்த 2 கமெண்ட் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு 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 அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ லைஃப் பார்த்தவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி மம்முட்டி சாரோட நான் ஆனந்தம் படத்துலலாம் வந்து அப்பாவோட படம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பயங்கரமான டெரர், அவர் டைலாக்லாம் சரியாக சொல்லனா கொமட்டிலே குத்திடுவாருன்னு சொல்லி. ஸோ பயங்கரமான ஒரு, ஏன்னா அந்த ஒரு பயங்கர டெடிக்கேட்டடாக இருப்பார். அண்ட் அது இல்லாமல் லிங்குசாமி சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. ஸோ அப்போது எல்லாருமே நடித்து காட்டுவாங்களா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போது அது அந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ஸ்டாண்டிங் ஆக்டர்ஸ் வச்சு கரெக்டாக கிளியர் பண்ணி என்ன அவர் பண்ணுறாருங்கிறது வந்து ஹி வாண்ட்ஸ் டு நோ. ஸோ நாங்கள் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம் யாத்ரா 2 வரும்போது என்ன இருக்க போகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் போனோன்னே காலில் விழுறேன். போனோன்னே ஓகே அப்படின்ட்டார், ஓகே ஓகே அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் டே வரும்போது திரும்ப இதே மாதிரி நடிக்கிறோம், நாமளும் சீனியர்ப்பா போய் காலில் விழணும் அப்படின்னா அவர் என் காலில் விழுறாரு.
சார் போதும் சார் அப்படின்ட்டாரு. ஜாலி சார், லைஃப் இஸ் குட் சார் அப்படின்ட்டாரு. சார் நல்லதெல்லாம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா. அண்ட் தென் முடிச்சுட்டு ஷூட்டிங் போனால் நாங்கள் வந்து அப்படியே சோம்பேறியாக சரி ஒரு அப்படியே சரி எதாவது போய் சரி ஏதாவது த்ரெட்மில்ல வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போனால் சார் வந்து வெயிட் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இ மஸ்ட் பி மோர் தென் 70. இஸ் புஷிங் வெயிட் வித் அ ப்ராப்பர் ட்ரெயினர். ஸோ எங்களுக்கெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். என்னப்பா நம்மளும் ஒரு ட்ரெயினர் வச்சு அட்லீஸ்ட் ட்ரெயினர் வைக்கிறது நம்மளும் கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ we had good conversations. அப்போ அந்த கான்வர்சேஷன்ஸில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு ரஜினி சார் படம் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஜெயிலர். அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் ரஜினி சார் ஹேஸ் டு டூ ஃபிலிம்ஸ் லைக் திஸ். ஒரு 10 பேர் அடிக்கிறத விட ஐ திங்க் சுற்றி அப்படி கண்ணு காட்டுறாரு, அப்படி வந்து பாம்பு அடிக்குது அப்படி பண்ண. ஐ திங்க் நெல்சன் ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போது ஒரு சக நடிகர் ஒரு வேற இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. பட் அந்த மாதிரி ரொம்ப ஜெனரஸாக ஒரு விஷயத்த சொல்லும்போது உண்மையிலே நாங்களும் அவரை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். நாங்களும் எங்களோட ஆக்டர்ஸை வந்து இப்போ மற்ற ரவி ஆகட்டும், சிம்பா ஆகட்டும், இவங்க மாதிரி இந்த மாதிரி ஆக்டர்ஸை வந்து நாமளும் புகழணும். we also have to appreciate them அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சுது. சூப்பர் சார். இப்போ கீர்த்தி சக்ரா அதை அரண் பண்ணும்போது நீங்கள் அது மலையாளம் படம், தமிழ்லையும் அரண் வந்தது, கீர்த்தி சக்ரான்னு வந்தது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு சூப்பர் குட்ல ஜில்லா பண்ணுறீங்க. மோகன்லால் சார் வந்து உங்கள் கம்பெனியில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் பற்றி பேசலாம். நீங்கள் அப்பயும் சார் மீட் பண்ணி பேசியிருந்திருப்பீங்க நிறையா ஜில்லாவோட ஷூட்லேயும். ஜில்லாவில் வந்து ஒரு நாள் நைட் தான் போனோம். ஒரு நாள் வந்து ஸோ அது பர்டிகுலராக விஜய் சாரும் மோகன்லால் சாரும் எப்போ அவங்க 2 பேரோடையும் நம்ம நடிச்சிருக்கிறோம். அந்த சாங்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டாங்க. நான் ஓவர் பில்டப் பண்றேன், அதெல்லாம் நான் வரல. அவங்க தான் கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்தா கொஞ்சம் நல்லா ஒரு சின்ன இதா இருக்கும். அண்ணன் தம்பி வர சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா ஜீவா வந்தா நல்லா இருக்கும். இப்பதான் 3 days முடிச்சிருந்தோம். அது இல்லாம நான் கீர்த்தி சக்ரா ஸோ அதெல்லாம் ஒரு சாங் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசடா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரே ஒரு பிட்டுக்கு வந்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜசுந்தரம் மாஸ்டர், அந்த படத்தோட டைரக்டர் நேசன், அவர் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் நல்லா இருக்குமே, அவங்க 2 பேரும் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னா நான் பில்டப் கொடுக்குறேன், நான் எல்லாம் வரல, என்ன பண்ண போறேன், நான் வந்து எதுக்கு சும்மா சாங்கை எடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த யான் படம் சரியா போய் பயங்கர ஒரே வெக்கமா இருக்குது வெளியே வரத்துக்கே. ஒரு மாதிரி படத்துல இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் நிறைய லாஸ் வேற பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று இண்டஸ்ட்ரியிலேருந்து போயிடுச்சு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் வந்து சரியாவே ஒர்க் ஆகாம ஒரு மாதிரி இருக்கேன், ஷையாவே இருக்கிறேன். வெளியே ஒரு வருஷம் வெளியவே வரல. நான் ஆக்சுவலி அந்த பானுக்கு அப்புறம்லாம் ஒரு 3 years ஃபிலிமே பண்ணல. நான் யானுக்கு அப்புறம் 2-3 வருஷம் படமே பண்ணல. தென் அதுக்கப்புறம் சரி கூப்பிடுறாங்க, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமா அவ்வளோ வார்ம்த் இருக்குது. ஃபுல்லாக பொள்ளாச்சியில் போகிறோம், பயங்கரமாக கூட்டம் கீட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. நல்லா செலவு பண்ணி வேற எடுக்கிறாங்க. நம்ம ப்ரொடக்ஷன் தானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னப்பா நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க, இவ்வளோ விஜய் சாருக்கு மோகன்லால் சாருக்குலாம் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பொறாமையில் வேற போகிறேன் நான். ஸோ போனால் பயங்கரமான சாங்லாம் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங்கே எல்லாருமே நல்ல டின்னர், எல்லாம் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். மோகன்லால் சாரும் விஜய் சாரும் அப்படி ஒரு பயங்கர பாண்டு. அந்த பாண்டில் நாமளும் உள்ளே போய் இன்னும் ஐ திங்க் தேர்ஸ் ஃபோட்டோகிராஃப் ஆல்சோ. எல்லாருமே நாங்கள் ஒன்றா உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கனாக்காலம் மாதிரி தான் அதெல்லாம். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டேஸ் ஆஃப் பீயிங் வித் மோகன்லால் சார் அண்ட் விஜய் சார். ஸோ இப்போ அவங்க 2 பேரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், அவங்க அசோசியேட் பண்ணுற டேரக்டர்ஸு, ஸோ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மோகன்லால் சார் சரி, மம்முட்டி சார் சரி, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு உண்மை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவரோட திருஷ்யம்ல இருந்து இருக்கிற எல்லா ஃபிலிம்ஸு. மம்முட்டி சார் இன்னும் வரைக்குமே அவர் மம்முட்டி சாரும் சரி, அந்த லிஜோடெல்லாம் ஆக்சுவலி அந்த மலைக்கோட்டை வாலிபன்ல கூட என்ன கேட்டிருந்தாங்க லால் சாரோட நடிக்கிறதுக்காக ஒரு வில்லன் கேரக்டர். பட் அது கெட்டப் கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன் லிஜோக்கு. ஸோ எனக்கு எக்கச்சக்க டைரக்டர்ஸ் வந்து இருக்கிற எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பட் லைக் ஏதாவது ஒரு இப்போ பாதி மொட்டை அப்புறம் பாதி மீசை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருந்தது. நான் சொன்னேன் சார் இதெல்லாம் பண்ணா வீட்டில் சேர்க்க மாட்டாங்க சார் அப்படின்ட்டேன்னா. ஸோ
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்தது. பட் ஐ டிடன்ட் டூ. நிறைய ஹிந்திலேயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ஸோ அதுவும் அவ்வளோ பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் இங்கே ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் கெடுத்து வச்சுட்டாங்க. பயங்கரமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம் இங்கே. ஸோ அதனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இங்கே நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே பேஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ணுற படங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வெளியூரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், டப்பிங் பண்ணியோ இது பண்ணியோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி பீங் ஹியர் அப்படிங்கிறது தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.